ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட மீதமான சாதம் இருக்கும்ல, அதில் நம்ம எப்படி இட்லி செய்யலாதாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் நைட்டு தாங்க இட்லி செய்கிறேன். நான் மதியம் படித்த சாதம் மீதமாக இருக்குது. எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேங்க. நான் ஒரே கப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டம்ளர் கப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுக்கிற சாதத்தை நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போது ஒரு ஜாரில் சாதத்தை சேர்த்தாச்சுங்க. அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. நான் வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன், அதனால் அப்படியே சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திருந்தால் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவையெல்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம சேர்க்கக்குள்ள நமக்கு கொஞ்சம் இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். நம்ம எப்பொழுதும் போல் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நான் துணியில் தாங்க ஊற்றுறேன். எப்பொழுதும் போல் எண்ணெய் தடவையும் ஊற்றலாம். நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே போல் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க. இது நம்ம எப்பொழுதும் இட்லி வேகிறதோட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கூட வச்சா நல்லா வெந்து வந்துடுங்க. நம்ம சாதம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இது நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் ரொம்ப சூடோடு எடுக்காமல் கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு எடுத்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அது இட்லி அப்படியே ஒட்டாமல் தாங்க வரும். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது போல் மிதமான சாதம் இருந்தால் நம்ம இது மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.